நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. புதுவையில் ஆளுநரை தொடர்ந்து டிஜிபி காமராஜும் நகர்வலத்தில் இறங்கியுள்ளது போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்ற காமராஜ் சட்டம் ஒழுங்கை ஆராய்ந்து காவல் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி மாமூல் கேட்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து புதுவை நகர பகுதியில் உள்ள 60,000 கடைகளில் காவல் உயர் அதிகாரிகள் மொபைல் எண்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டது. மேலும் 10 நாட்களுக்கு ஒருமுறை வியாபாரிகள் கலந்துரையாடல் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டிஜிபி காமராஜ் நேற்று 14ஆம் தேதி இரவு கடலூர் ரோடு, முதலியார்பேட்டை, உப்பளம் சாலை, வானரப்பேட்டை மற்றும் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டிற்கு சென்று கடை உரிமையாளர்களை சந்தித்து ரவுடிகள் மாமூல் கேட்டால் பயப்படாமல் புகார் கொடுக்கும்படி கூறினார். தொடர்ந்து கார் மூலம் சிவாஜி சிலை அருகே வந்து வாகன சோதனை பணியில் இருந்த போலீசாரிடம் வழக்கு பதிவு செய்த விவரங்களை கேட்டறிந்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்டார். ஆளுநரை தொடர்ந்து டிஜிபியும் நகர்வலத்தில் இறங்கியுள்ளது புதுவை போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் மற்றும் விளம்பர பேனர்களை பொதுப்பணித்துறையினர் அதிரடியாக அகற்றினர். புதுவையில் சாலையோரம் உள்ள விளம்பர தட்டிகளை அகற்ற வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் அதிரடி உத்தரவிட்டார். அதன்படி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் உத்தரவின்படி பொதுப்பணித்துறை சாலை மற்றும் பராமரிப்பு மத்திய பிரிவினர் நகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்களை அகற்றினர். இப்பணியில் செயற்பொறியாளர் மற்றும் பொறியாளர்கள் உள்பட 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு அண்ணா சிலையிலிருந்து ராஜா திரையரங்கம் சிக்னல் வரை 2 புறமும் உள்ள விளம்பர பேனர்களை அகற்றினர். அதேபோன்று இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரையிலும் மற்றும் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து காமராஜர் சாலை வரை வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி வாழ்த்து மற்றும் அஞ்சலி பேனர்களை அகற்றினர். அதுபோன்று ராஜா சிக்னல் முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை, அங்கிருந்து முத்தியால்பேட்டை வரையிலும் பேனர் அகற்றும் பணி நடந்து வருகிறது. இதுபோன்று கிராம பகுதியில் உள்ள பேனர்களை கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளை வைத்து அகற்ற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவையில் விஜயதசமி நன்னாளில் தீபாவளி பண்டிகைக்காக ஜவுளி மற்றும் பொருட்களை வாங்க மக்கள் கடைவீதிக்கு திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விஜயதசமி நன்னாளில் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் வெற்றியில் முடியும் என்பதால் ஆண்டுதோறும் வியாபாரிகள் விஜயதசமி தினத்தன்று பூஜை செய்து விழாக்கால விற்பனையை துவங்குவர். அதன்படி இந்த ஆண்டும் விஜயதசமி நன்னாளில் விற்பனையை துவங்கினர். இந்நன்னாளில் பண்டிகைக்காக, குறிப்பாக தீபாவளிக்காக ஜவுளி மற்றும் பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கடைவீதிக்கு திரண்டனர். இதனால் கடைவீதி எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் கடைகளுக்கு வந்தவர்கள் கடை வாயிலின் முன்பு தங்கள் வாகனத்தை விட்டு சென்று பொருட்களை வாங்கியதால் கடைவீதி எங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதியடைந்தனர். கடைவீதிக்கு சென்றவர்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியில் வரவே பல மணி நேரம் பிடித்தது. இந்நிலையில் கடைவீதி வழியாக காரில் சென்ற முதல்வர் ரங்கசாமி போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டார். இதனை அறிந்து அங்கே விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் சுமார் 10 நிமிடங்கள் வரை போராடி போக்குவரத்தை சீர் செய்து முதல்வரின் கார் செல்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர். மேலும் மக்கள் நெரிசல் அதிகமாக இருந்ததால் கடைவீதி முழுவதும் ஏராளமான போலீசார் திருட்டு போன்ற குற்றச்சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்ற டாக்டர் மோகன்குமாரை அபயம் தொண்டு நிறுவன தலைவர் முருகன் மற்றும் AJK நெட்வொர்க் மேலாளர் ராஜகுரு ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளராக டாக்டர் திரு மோகன்குமார் பதவி உயர்வு பெற்றுள்ளார். மருத்துவத்துறையில் சிறந்த பணியாற்றி நன்மதிப்பையும் புகழையும் பெற்றவரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை புரிந்து நற்பெயரை பெற்றவருமான திரு மோகன்குமார் அவர்களை அபயம் தொண்டு நிறுவன தலைவர் முருகன் அவர்களும் AJK ரீனா டிஜிட்டல் நெட்வொர்க் நிறுவன மேலாளர் ராஜகுரு அவர்களும் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை நல அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசிடம் நிதி பெற்று அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டது. புதுவை அரசு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் நகர பகுதியில் வாழும் ஆதிதிராவிட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நல அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜெனரும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையத்தில் 384 வீடுகள், அபிஷேகப்பாக்கத்தில் 416 வீடுகள், வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட்டில் 144 வீடுகளும், ஒதியம்பட்டில் 352 வீடுகள் என 1296 அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்கு சுமார் 130 கோடி ரூபாய் அளவில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
கூட்டத்தில் தலைமை நகர அமைப்பு அதிகாரி ரகுநாதன், துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், பாட்கோ மேலாண் இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் வேணுகோபால் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் பக்ரீத் பண்டிகைக்கு குர்பானி கொடுப்பதற்காக ஆடுகள் தயார் நிலையில் உள்ளன. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளுள் ஒன்றான பக்ரீத் நாளை 16ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளில் முஸ்லிம்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு குர்பானி விருந்து கொடுப்பது வழக்கம். இதற்காக விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை வாங்கி வந்து புதுவையில் விற்பனை செய்கின்றனர். அதனை குர்பானி கொடுக்க விரும்புபவர்கள் வாங்கி அடையாளத்திற்காக தங்களின் பெயர் மற்றும் முகவரியை எழுதி மேய்ச்சலுக்கு அனுப்பி வைத்தனர். அவ்வாறு குர்பானி ஆடுகள் அனைத்தும் உப்பளம், துறைமுக வளாகம், தேங்காய்த்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் அதன் உரிமையாளர்கள் குர்பானி ஆடுகளை வாங்கி குர்பானி கொடுப்பதற்காக தயார் நிலையில் உள்ளனர். வெட்டி அனுப்பிய கரும்பிற்கான நிலுவைத் தொகையினை பெற்றுக்கொண்ட லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் முதல்வர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த ஆண்டு வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு பணம் பட்டுவாடா செய்யவில்லை என்று விவசாயிகள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கரும்புக்கு உண்டான 10 கோடி ரூபாய்க்கான காசோலையை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு வழங்கி அதனை இம்மாதம் 5ஆம் தேதி பெற்றுக் கொள்ளும்படி கூறியது. ஆனால் 5ஆம் தேதி விவசாயிகள் வங்கிக்கு சென்றபோது பணம் இல்லை என்று வங்கி அதிகாரிகள் காசோலையை திருப்பிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆலையின் நுழைவு வாயில் கேட்டை பூட்டி போராட்டம் செய்தனர். அப்போது நிர்வாகம் பணத்தை 10ஆம் தேதி பெற்றுக் கொள்ளும்படி கூறியது. ஆனால் 10ஆம் தேதியும் பணத்தை பெற முடியாததால் மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமியிடம் மனு அளித்தனர் மற்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நிலுவைத் தொகையினை வழங்கிட கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இன்று 15ஆம் தேதி கரும்பு விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. இதனை வங்கியில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் இதுபோன்று கடன் பெற்றதற்காக செலுத்திய தொகையினையும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கரும்பு விவசாயிகள் சங்க நிர்வாகி கூறுகையில், புதுவை சின்ன ஆராய்ச்சி குப்பத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு அமைச்சர் தியாகராஜன் ஆறுதல் கூறி நிவாரண உதவியினை வழங்கினார். புதுவை சின்ன ஆராய்ச்சி குப்பம் அரிசி ஆலை வீதியில் பருவதம் முனுசாமி என்பவரின் வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் வீடு மற்றும் மாட்டு கொட்டகை முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்து அமைச்சர் தியாகராஜன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறி வருவாய்த்துறை சார்பில் சேதமடைந்த வீட்டிற்காக 17,700 ரூபாயும், மாட்டு கொட்டகைக்காக 1,250 ரூபாயினையும் நிவாரண உதவியாக வழங்கினார் மற்றும் தமது சொந்த நிதியிலிருந்து நிவாரண உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது வருவாய் ஆய்வாளர் கந்தசாமி, கிராம நிர்வாக அதிகாரி வேணுகோபால் உள்பட பலர் உடனிருந்தனர். புதுவை உழந்தைக்கீரப்பாளையம் ஸ்ரீ வேம்படி அம்மன் திருக்கோவிலின் நவராத்திரி விழாவில் மகிஷாசூரன் சூரசம்ஹார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை உழந்தைக்கீரப்பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வேம்படி அம்மன் கோவிலில் கடந்த 10 தினங்களாக சிறப்பு வழிபாடுகளுடன் நவராத்திரி விழா நடைபெற்று வந்தது. அதன் நிறைவு நாளான விஜயதசமியில் 10ஆம் நாள் உற்சவமாக மகிஷாசூரன் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பால்குட அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊர்வலமாக வந்து மகிஷாசூரனை வதம் செய்தலும் நடைபெற்றது. சூரசம்ஹாரம் முடிந்ததும் வெற்றியை பக்தர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் அம்மன் அடியார்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டு அம்மனின் அருட்கடாட்சத்தை பெற்றுவிதனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை பேருந்துகளில் தடையை மீறி பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களை போக்குவரத்து போலீசார் அதிரடியாக அகற்றினர். புதுவை அரசு மருத்துவமனை, பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை பலகை வைத்தும் அதனையும் மீறி பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் ஏர் ஹாரன்களை பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகிறது என்று போக்குவரத்து போலீசாருக்கு பல்வேறு புகார்கள் வந்தன. இதனையடுத்து போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் மாறன், முருகையன் மற்றும் போலீசார் அஜந்தா சிக்னல் பகுதியில் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்துகள், பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக பேருந்துகளை மடக்கி சோதனை நடத்தி 60க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் இருந்த ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர் மற்றும் சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுவை நகர பகுதிகளில் நாளை 16ஆம் தேதி பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெறும் நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தென்னிந்திய இஸ்லாமிக் கவுன்சில் தலைவர் மன்குஷ் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில், பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாளை புதன்கிழமை பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற உள்ளதாகவும் அதன்படி நெல்லித்தோப்பில் காலை 7:30 மணிக்கும், முல்லாவீதி குத்வா பள்ளிவாசலில் 7:45 மணிக்கும்,
சந்தா சாஹிப் தெரு, கோவிந்த சாலை, தவளக்குப்பம், உப்பளம், வானரப்பேட்டை, ரெட்டியார்பாளையம், சுல்தான்பேட்டை, மதினா பள்ளிவாசல்களில் காலை 8 மணிக்கும், முதலியார்பேட்டை, 100 அடி சாலை, அரியாங்குப்பம், இந்திரா நகர், காலாப்பட்டு, சுல்தான்பேட்டை பள்ளிவாசல்களில் காலை 8:30 மணிக்கு தொழுகை நடைபெறும் என்றும், அதேபோன்று பெரியகடை, மேட்டுப்பாளையம், தட்டாஞ்சாவடி, பாகூர், ஒதியவட்டு பள்ளிவாசல்களில் காலை 9 மணிக்கும், நயினார் மண்டபம், கிருமாம்பாக்கம் பள்ளிவாசல்களில் காலை 9:30 மணிக்கும், சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி பள்ளிவாசலில் காலை 10 மணிக்கும் தொழுகை நடக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவில் நவராத்திரி விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை தவளக்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள முத்தாலம்மன் கோவிலில் கடந்த 10 தினங்களாக நவராத்திரி விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு விசேஷ பூஜைகள், சிறப்பு அபிஷேக ஆராதனை, அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. மேலும் கோவிலில் கொலு வைக்கப்பட்டிருந்தது. விழாவின் நிறைவு நாளான விஜயதசமியை முன்னிட்டு அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் உபயதாரர், மணவெளி தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, பெஸ்ட் முருகன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை கிருஷ்ணா நகர் செல்வ கணபதி கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் அம்மனுக்கு துர்கா அலங்காரத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு நோட்டு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் நவராத்திரி விழா நடந்து வந்த நிலையில் நிறைவு நாளான விஜயதசமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், துர்கா அலங்காரத்தில் நோட்டு புத்தகம் வைத்து சிறப்பு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. கோவில் அறக்கட்டளை தலைவர் நாராயணசாமி தலைமையில் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணா நகர் வாழ் மக்கள், கோவில் நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.